ஸ்ரீ கணேசனின் தரிசனம் தொடர்கிறது. ஆதித்ய கலை கேவல கும்பக சாதனையின் சுவாசம் ஓய்வு கொள்வதால் அக்னி கலையை வெற்றி கொள்ள முடிகிறது. அக்னி கலையை வெற்றி கொண்டால்தான் தேயு என்கிற ஜோதி சுரூபத்தின் திவ்ய ஜோதி பிரகாசத்தை அடைய முடிகிறது. தேயு என்கிற பிரம்ம தேஜஸ்தான் இப்பிரபஞ்சம் அனைத்தும் எங்கும் நீக்கமர பரவி கிடக்கும் ஜெகதாம்பிகையின் திவ்ய பர சொரூபமாகும். இவ்வாறு ஸ்ரீ ராமச்சந்திரர் மூல கணபதியின் திருவருளினால் சந்திரக்கலை மற்றும் அக்னி கலையை கடந்து சென்று சந்திரக்கலையின் வசமுள்ள மனதின் அதிசூட்சும நிலையையும் சூப்பர் மென்டல் வேவ்ஸ் தாண்டி சென்று சூரிய கலையின் வசமுள்ள பேரறிவினை ஆம்னிசென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆதித்ய கலையின் ஓட்டத்தின் வாயிலாக தன்னுள் அனுபவிக்க தொடங்கினார். பிரபஞ்ச சிருஷ்டி தத்துவத்தின் இரகசியங்கள் அனைத்தும் அதன் உச்சியிலேதான் மிகவும் நுட்பமான முறையில் அடங்கி கிடக்கிறது. ஞான உபதேசமான அதுவே ஸ்ரீ மூல கணபதியின் திருவருள் பிரசாதமாகும். ஸ்ரீ ராமச்சந்திரர் வேதகால ரிஷிகளைப் போல் சூட்சும மனதின் அதிதீவிர நிலையை தன்னுள் படிப்படியாக உணரத் தொடங்கினார். இம்மாதிரியான தெய்வீக அனுபவங்களில் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டிருந்தபோது ஒரு நாள் விடியற்காலை அவருடைய கனவில் ஸ்ரீ மகா சுவாமிகள் தோன்றி தன்னை அன்று வந்து நேரில் சந்திக்குமாறு கூறினார். ஸ்ரீ கணேசரின் தரிசனம் பெரியவாளின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீ ராமச்சந்திரரும் ஸ்ரீ மூல கணபதியின் உத்தரவை பெற்றுக்கொண்டு ஸ்ரீ சந்திரசேகர மகா சுவாமிகள் நேரில் சந்திக்க அன்று மதியம் விழுப்புரம் அருகிலுள்ள வசந்த கிருஷ்ணாபுரம் என்கிற கிராமத்திற்கு புறப்பட்டு சென்றார். இம்முறை ஆதித்ய கலையில் தமக்கு நேர்ந்த தெய்வீக அனுபவங்களையும் அதன் பயனாக ஜெகதாம்பிகையின் அருள் பிரசாதமாக கிடைத்த தேவியின் பிரம்ம தேஜஸ் பற்றியும் விரிவாக எடுத்து பேச வேண்டும் என விருப்பம் கொண்டார். அன்று இரவு 8 மணிக்கு மேல் ஆகிவிட்டதால் பக்தர்கள் கூட்டம் ஏதுமில்லாது மிகவும் அமைதியான சூழ்நிலை நிலவியது. பர்மாஷால் ராவின் வருகை மேனேஜர் மூலமாக மகா சுவாமிகளுக்கு அறிவிக்கப்பட்டு உடனடியாக உள்ளே வந்து பார்க்குமாறு அவருக்கு உத்தரவு கிடைத்தது. உள்ளே ஒரு கயிற்றுக்கட்டிலில் மிகவும் மௌனமான அமைதியின் ஓய்வாக படுத்திருந்த மகா சுவாமிகள் தூரத்திலிருந்து தன்னுடைய பிரியமான ராமு வழக்கத்துக்கு மாறாக சற்று மெல்ல நடந்து வருவதை பார்த்தார். உடனே சட்டென்று தன்னுடைய படுக்கையை விட்டு அவசர அவசரமாக எழுந்து ராமுவின் வலது தோள் பக்கத்தை பார்த்து தன்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்தார். ஸ்ரீ பெரியவாள் யாரை பார்த்து இவ்வாறு தன் வணக்கத்தை தெரிவிக்கிறார் என சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்த ஸ்ரீ ராமச்சந்திரர் ஒருவரையும் அங்கு காணாததால் சற்று குழப்பம் அடைந்தார். இவ்வாறு அவர் திகைப்பதை பார்த்து பெரியவாள், ராமு, நான் இன்று உன்னுடைய வலது தோளின் மீது ஸ்ரீ கணேசன் அமர்ந்து உள்ள அற்புத காட்சியை கண்டேன். ஸ்ரீ மகா கணபதிக்கு என்னுடைய நமஸ்காரத்தை சமர்ப்பித்தேன் என்று கூறி ராமுவின் குழப்பத்தை போக்கினார். உச்சிஷ்ட கணபதி ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு பல காலமாக இருந்து வந்த குழப்பம் இந்நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கியது. ஸ்ரீ பெரியவாள் மிக நீண்ட காலமாக உஷ்டித்த கணபதி உபாசனையை கடைப்பிடித்தவர். பிற்காலத்தில் அம்பாள் உபாசனையை தீவிரமாக மேற்கொண்டிருந்தாலும் அடிப்படையில் ஸ்ரீ ராமச்சந்திரரை போல் ஸ்ரீ பெரியவாளும் மகா கணபதி உபாசகராக இருந்து வந்தார். எனவேதான் ஸ்ரீ ராமச்சந்திரரின் வலது தோள்பட்டையில் மீது கம்பீரமாக ஸ்ரீ மகா கணபதி பிரத்யட்சமாக தோன்றி தரிசனம் அளித்த அந்த தெய்வீக காட்சியை உஷ்டிஷ்ட கணபதி உபாசகராக ஸ்ரீ பெரியவாள் இருந்த காரணத்தினால் அவர்களால் காண முடிந்தது. தம் எதிரில் அமர்ந்திருக்கும் ராமு நிச்சயம் ஒரு சாதாரண கிரகஸ்தன் அல்ல. அந்த தோற்றத்தில் உலவி வரும்
ஸ்ரீ மகா கணபதியின் பூரண அருள் பெற்ற ஒரு சித்த யோகி என்பதை ஸ்ரீ மகா கணபதி தரிசனத்தின் மூலம் அறிந்து கொண்டார். சற்று நேரம் அங்கு ஒரு நீண்ட அமைதி நிலவியது. அந்த மௌனத்தை கலைத்த ஸ்ரீ பெரியவாள் அன்பு நிறைந்த குரலில், ராமு, நீ கணேசனின் அம்சம் என்ற உண்மையை நான் புரிந்து கொண்டேன் என்ற உண்மையையும் எடுத்து கூறினார். நீ இப்படி வா, என் அருகில் அமர்ந்து கொள் என்று அன்புடன் அழைத்து தன் பக்கத்தில் நெருக்கமாக அமரச் செய்து, உன்னுடைய ஆத்ம அனுபவங்களை எல்லாம் விளக்கமாக எடுத்துச் சொல் என ஆணை பிறப்பித்தார். ஸ்ரீ ராமச்சந்திரரும் அன்று அதிகாலை சூரிய கலையில் தமக்கு நேர்ந்த அனுபவங்களையும் அதன் தொடர்ச்சியாக ஆதித்ய கலையில் தோன்றிய அனுபவங்களையும் இரவு நடுநிசி வரை தன்னுடைய ஆத்ம விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். ஸ்ரீ மகா சுவாமிகளின் யோகாக்னியும் கட்டு அடங்காது போனதால் உடலில் உஷ்ணம் அதிகமாகிக் கொண்டே சென்று ஒரு சில சமயம் உடல் ரீதியாக அவஸ்தைகளை உண்டாக்கியது. பெரியவாள் சில காலமாக குடல் சம்பந்தமான நோயின் தாக்கத்தினால் அவதியுற்று வந்துள்ளார்கள். ராமு, நீ என்னுடைய வயிற்றை சுற்றி உன்னுடைய கைகளால் சற்று அமுக்கிவிடு, உஷ்ணம் சற்று தணிந்து போய்விடும். நீ கணேசனின் அம்சத்தில் பிறந்தவன் என்று மீண்டும் ஒரு ஆணையை அவரை நோக்கி பிறப்பித்தார். மகா சுவாமிகளின் உடலினை தீண்டுவதற்கு சற்று அஞ்சிய ஸ்ரீ ராமச்சந்திரர் வேறு வழியின்றி பெரியவாளின் உத்தரவுப்படியே நடந்து கொண்டார். ஒரு மகானின் மேனியை தொடுவதற்கு இறைவன் தமக்கு அளித்த ஒரு பேறு என்று எண்ணி தன் சேவையை சிறப்பாக செய்து முடித்தார். தன் பிரியமான குருவிற்கு ஒரு சிஷ்யன் செய்யும் சிரத்தையான சேவை முறை இதுவே என்று எண்ணி மன நிறைவை எய்தினார். நன்றி, வணக்கம்.